இப்போ மேஷம் கன்னி 2 பேரும் ஜோடிகளா இருந்தாங்க அப்படின்னா 2 பேர்ல யாரு அதிகமா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறவங்களா இருக்கும்? நம்மளுடைய காதல் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய மௌனராகம் படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்துல நம்மளுடைய ஹீரோ இருக்கு. அப்போ மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்னை திருமணம் முடிச்சிட்டேன், நான் உன் மேல அன்பு வச்சுட்டேன், நீ அன்பை எப்ப ஏத்துக்கிறியோ அதுந்தடி நான் என்ன பண்ணுவேன். முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. மேச ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, மிஸ் பண்றதுல என்னை வழி நடத்திய ஒரு மிகப்பெரிய அற்புதம். 2 பேர்ல யாரு ரொமான்டிக்கா இருப்பா, மேஷமா கன்னியா? மேஷம் வந்து கன்னி பார்வைன்னு தானே. கன்னி வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வையாலே 2 பேர்ல யாருக்கு அதிகமா கோபம் வரும், மேஷமா கன்னியா? கோபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மேஷம் கன்னி 2 பேருக்கும் காதல் எத்தனை % நீங்க கொடுப்பீங்க? 10க்கு யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி சார் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எல்லா காதல் ஜோடிகளுக்குமே நாங்கள் வந்து பெர்ஃபெக்டான கப்பலா, எங்களுக்குள்ள புரிதல் எப்படி இருக்கு, எங்களுக்குள்ள லவ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. அந்த வகையில ஜோதிடப்படி இப்போ மேஷம் கன்னி 2 பேரும் ஜோடிகளா இருந்தாங்க அப்படின்னா 2 பேர்ல யாரு அதிகமா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க? மேச ராசி நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். பொதுவாகவே ஜோதிடத்தின் ஒரு விதிப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் இடம் 6ஆம் இடம் 1ஆம் இடமும் 8ஆம் இடமும் எப்போயுமே வந்து லக்ன ரீதியாகவோ ராசின் ரீதியாகவோ சேரும் போது கொஞ்சம் முரண்பாடான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மேச ராசி கன்னி ராசி இவங்க 2 பேருடைய காதல், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது மேஷம் ஆணாக இருக்கட்டும் அல்லது மேஷம் பெண்ணாக இருக்கட்டும், மேபி 2 பேரில் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுடைய காதல் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய மௌனராகம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் நம்மளுடைய ஹீரோ இருக்கார். ஸோ இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மோகன் சார். அப்போ மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை திருமணம் முடிச்சிட்டேன், நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன், நீ அன்பை எப்போ ஏற்றுக்கிறியோ அதுந்தடி நான் என்ன பண்ணுவேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உனக்காக காத்திருப்பேன் எவ்வளோ பொறுமையாக இருக்காரோ, ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மேஷம் கன்னி இந்த 2 பேருடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அற்புதமான பொறுமையின் சிகரமாக இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய மேசராசிக்காரங்க ஒரு ரியாலிட்டியாக ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தின் தன்மையில் நியாயமும் இருக்கும். அவசரப்பட்டு பேசினாலுமே அதில் ரொம்ப நியாயமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுமையின் சிகரம் காதல் தான் நம்முடைய மேஷம் கன்னியோட காதல். எப்படியாவது அவங்க காதலை புரிய வச்சிருவாங்க, அந்த அன்பின் ரீதியாகவே புரிய வச்சிருவாங்க. 2 பேருக்கும் ஒரு சண்டை வருது அப்படின்னா 2 பேர்ல யார் அதிகமா ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்க? அதாவது நம்முடைய மேச ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, மிஸ் பண்ணுறதுல என்னை வழி நடத்திய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காவியம். நான் எப்படினாலும் போகலான்னு நினைக்கும் போது இப்படித்தான் போகணும்னு எனக்கு ஒரு சரியான வழித்திட்டங்களை போட்டு கொடுத்தது என்னுடைய காதல். அந்த காதலை நான் மிஸ் பண்ணிட்டேனுங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மேச ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்க்குறோம். அப்போ மிஸ் பண்ணுறதும் மேஷ ராசிக்காரர்கள் தான் 2 பேரில். ஓகே, 2 பேரில் யார் அதிகமாக அக்கறையை காமிப்பாங்க காதலில்? அது 2 பேருக்குமே அக்கறை இருக்கும். இந்த 2 பேருடைய அக்கறையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேச ராசிக்காரங்க எப்படி ஒரு கேர் பண்ணுவாங்கன்னா, நீ எங்கே போகிற, என்ன பண்ணியிருக்க, எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இரு, ஏன்னா நான் உன்னை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொஞ்சம் இன்டியூஷன் மூலமாக சொல்லுவாங்க. அதே கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, கரெக்டாக மாத்திரைலாம் போட்டிங்களா அப்படிங்கிறத, அதாவது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நமக்கு வேண்டியவங்க கவனமாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய கன்னி ராசி காதலுக்கு அதிகமாக இருக்கும். 2 பேருக்குமே இங்கே அக்கறை இருக்கும், ஆனால் அக்கறையும் விதம் தான் கொஞ்சம் மாறும். ஓகே, 2 பேரில் யாருக்கு பொசசிவ் அதிகமாக இருக்கும்? மேசம். மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு நீ யார்ட்டையா பேசணும்னு வச்சுக்கோமே, நான் டென்ஷன் ஆயிரும், அதுக்கோ பேசாத, என்ன அது யார், எதுக்காண்டி கால் வந்துச்சு, என்ன கால் வந்துச்சு, அடிக்கடி ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான். ஏன்னா சும்மா விட மாட்டாங்க, எதுக்கு ஏதோ ஒரு கால்ஸ் வந்திருக்கு,
எஸ்எம்எஸ் வந்தால் கூட என்னம்மா எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா நம்மளை பிடித்தவர்கள் நம்மளை விட்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். கன்னி வந்து எப்படின்னா எங்கே சுற்றினாலும் என்கிட்ட தான் வருவேன், நான் கவலைப்பட மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னிக்கு மனசுக்குள்ளே இருக்கும், வெளிப்படுத்துறது கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி இது. கண்டிப்பா. 2 பேர்ல யாரு ரொமான்டிக்கா இருப்பா, மேஷமா கன்னியா? மேஷம் வந்து வேகத்தின் தன்மை, கன்னி பார்வையின் தன்மை. கன்னி வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வையாலே ஈஸியாக மேசராசிக்கான ஒத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் என்னை பார், என்னை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு கோவம் வந்தால் நான் திரும்ப உங்ககிட்டே சரணடைஞ்சிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நம்ம கன்னி. கன்னிக்கு தான் அதிகமான ரொமான்டிக். 2 பேர்ல யாரு அதிகமா விட்டு கொடுத்து போவாங்க? கன்னி ராசிக்காரன். மேஷம் கன்னின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் வாழ்கிறேன், பொறுமையாக இருக்கேன், ஓகேவா, நீ சண்டை போட்டாலும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது, அதனால் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற தன்மை நம்மளுடைய கன்னி ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, விட்டு கொடுத்து போனாலும் ஒரு சில விஷயத்துல ஈகோ கிளாஷ் ஆகும். ஸோ 2 பேர்ல யாருக்கு ஈகோ வந்து டச் பண்ணும்? மேஷத்துக்கு. மேஷத்துக்கு அதிகமாக, ஏன்னா அது சூரியன் உச்சம் பெற்ற வீடு இல்லை, செவ்வாயோட வீடு, சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ மனசுக்குள்ளே நம்ம சாரி கேட்டு பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை வரட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அவங்களே வந்து பேசுவாங்க அப்படின்னு அந்த சாரி கேட்குறது கூட ரொம்ப யோசித்து நிதானமாக 95% கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னா தான் கேட்பாங்க மேசராசிக்காரங்க. ஆனால் கன்னி அப்படி கிடையாது, எதுக்கு போட்டு வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் இறங்கி போயிடுவோமே, நமக்கு வேண்டியவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறது கன்னியாக தான் இருக்கும். ஓகே, 2 பேர்ல யாருக்கு அதிகமா கோபம் வரும், மேஷமா கன்னியா? கோபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம கால சக்கரத்துக்கு முதலிடம் மேசராசி தான் சொல்லுவோம். கோபத்திலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இதில் வந்து நம்ம இன்க்ளூடிங் பண்ணிக்கணும். கோபம் இருக்கும், அதில் அதிகமான ஒரு அர்த்தமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மேசராசிக்கு இருக்கும். கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோவப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க திரும்பி கூட போக மாட்டாங்க. இதுதான் கன்னியோடைய பெரிய குணாதிசயம். ஓகே, 2 பேர்ல யாரும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க? ஓவர் திங்க் கன்னி தான். ஓவர் திங்க், சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி இது அப்படி இருக்குமோ, நம்ம ஏன் சண்டை போட்டார், சண்டை போட்டதுக்கான காரணம் என்ன, இந்த பொண்ணு ஏன் நம்மகிட்ட பேச மாட்டேங்க, அப்போ அவங்க வீட்டில் சொன்னாங்களோ இல்லை வேலை பார்க்குறது விஷயமோன்னு ஓவராக திங்க் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா திங்க் பண்ணி கடைசியில் அது பெரிய விஷயமா ஆக்கக்கூடிய சூழ்நிலை கன்னிக்கு வந்துடும். ஓவர் திங்க். ஓகே, இப்போ சந்தேகம்னு ஒரு விஷயம் இருக்கு. 2 பேருக்குள்ள அந்த சந்தேகம் எப்படி இருக்கும், யாருக்கு அதிகமா இருக்கும்? சந்தேகங்கிறது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கலியுகத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஸோ இப்போ நம்ம இவங்க 2 பேர்த்தையும் சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்ஸிமம் கன்னிக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரன் வலிமை இழந்தனால ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்கும் போது அங்கே வரும்போது எப்படின்னா பதில் கொஞ்சம் கோவத்தில் ஆமாம் அப்படி தான், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போது உறுதி பண்ணிட்டேன் பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துட்டு பார்த்தியான்னு அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படும். ஓகே, 2 பேர்ல யாரு ஒருத்தர் அதிகமா நம்பிக்கையை காப்பாற்றுற விதமா இருப்பாங்க? நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டேன், நீ என்னை விட்டு போகாமல் இருக்க, நான் என்ன பண்ணணும், உயிரை கொடுக்க சொல்கிறியா, கொடுத்துறேன், ஆனால் என்னை வந்து விட்டுட்டு போவே மட்டும் சொல்லாதங்கிற ஒரு உள்ளுணர்வோடு லவ் பண்ணக்கூடிய மேசராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா என்னை கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அது யார் பண்ணுவா, மேஷமா கன்னியா? கன்னி ராசிக்காரங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்னை கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸோ என்னை நீ மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறது, அதே போல் ஏதாவது ஒரு சாப்பாடு விஷயங்களில் இவங்க எதிர்பார்க்காத விஷயத்த செஞ்சு இவங்களை ஈர்க்கணுங்கிற ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே கன்னிக்கு போகுது. ஓகே சார், 2 பேர்ல யாரு தங்களுடைய உறவை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த எஃபோர்ட் எடுப்பாங்க? நம்முடைய மேசராசி கன்னிராசி இந்த 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே ஒரு அன்பு இருக்கும். நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே சுக்கிரன் வலிமை பெற்றனால நம்ம பிடிச்சது நம்ம விட்டு போயிருமோங்கிறக்காண்டி எப்படியாச்சும் அதை கைப்பற்றி கொள்ளணுங்கிற தன்மையில் செயல்படக்கூடிய ஆற்றல். மேஷம் கன்னி 2 பேருக்கும் காதல் எத்தனை % நீங்கள் கொடுப்பீங்க? 10க்கு 7 கொடுக்கலாங்க. நம்பிக்கை 10க்கு 6% கொடுக்கலாம். ரொமான்ஸ் 10க்கு 10% கொடுக்கலாங்க. ஒற்றுமை 10க்கு 7% கண்டிப்பாக கொடுக்கலாம்.
வேவ்லென்த். 10க்கு 10. புரிதல். 10க்கு 7% கட்டாயமாக கொடுக்கணும். பொறுமை. 10க்கு 3% தான் கொடுக்க முடியும். அக்கறை. 10க்கு 9% ப்ரொஃபைட்டாக கொடுக்கலாம். சகிப்புத்தன்மை. 10க்கு 6 ஓகே. பொறுப்பு. 10க்கு 8% அவங்க 2 பேருமே பொறுப்பாக இருப்போம். கண்டிப்பா சார். ஓவராலா 73% இவங்களுக்குள்ள கட்டாயமாக லவ் வந்து லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா சார். நன்றி. நன்றி அம்மா.